இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேப்டாப்பில் நம்ம கீபோர்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கீபோர்டு சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இது இன்பில்ட் கீபோர்டு. இந்த கீபோர்டு வந்து மாற்றுறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு தான். அதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது தான் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் உங்களோட கீபோர்டை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நான் பக்காவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். உண்மை வேணாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பேக் பேனலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பேக்கை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு தான் நம்மளுக்கு மற்ற ஃபர்தராக நம்ம என்ன ஒர்க் இருக்கோ அதை நம்ம பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இப்போது பேக் பேனலை ரிமூவ் பண்ணிட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போர்டு கீழே தான் நம்மளுக்கு கீபோர்டே இருக்குது. அந்த போர்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். அந்த போர்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா டிவிடி ட்ரைவு, பேட்ரி, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம போர்டில் கை வைக்கணும். இந்த ஒன் பை ஒன்னாக இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரொசீஜராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களோட கீபோர்டை ரிமூவ் பண்ண முடியும். ஈஸி மெத்தடு. நீங்கள் எடுத்தவுடனே போர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது பேட்ரி, நெக்ஸ்ட் ஒன் டிவிடி ட்ரைவ் வந்தால் டிவிடி ட்ரைவு, அப்படி இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போர்டில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு வாட்டி நீங்கள் பண்ணும்போதும் ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணணும், எந்தத்தில் ஸ்க்ரூ போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மெத்தடை சொல்கிறேன். இது ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேரை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போதும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது நம்ம கேபிள்ஸ் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணுன்றதுக்காக தான். நம்ம சூப்பர் ஸ்டார். ஒரு வாட்டியும் நீங்கள் ஒரு ஸ்பேர் ரிமூவ் பண்ணும்போதும் ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் உங்களோட லேப்டாப்பை கீபோர்ட் ரிமூவ் பண்ணி திருப்பி ஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிமூவ் பண்ணுறது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஃபாலோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம தம்பி வந்திருக்காரு. அவர் சில கொஸ்டின்ஸ் உங்களுக்காக கேட்பார். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போது கீபோர்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணும்போது பேக் பேனல் ரிமூவ் பண்ண சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு ஃபோட்டோவும் எடுக்க சொன்னீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து திருப்பி ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சொன்ன மெசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்ண்ணா. அதுக்காக தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தானே இதை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் தம்பி. அண்ணா இப்போது கீபோர்டு வந்து இந்த கீபோர்டு வந்து இப்படி தான் பண்ணி ஆகணுமாண்ணா. இன்பில்ட் கீபோர்டு வந்து வேறு எந்த டேப்லையுமே பண்ண முடியாதுங்களாண்ணே. இன்பில்ட் கீபோர்டு வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ என்ன கூட்டம்டா, ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்ந்துலடா நிக்குது. உண்மையிலே இந்த மனுஷன் பெரிய ஆளியா. வந்து லேப்டாப் ஒரு ஸ்பேர் மாற்றத்துக்குள்ள நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு டிவிடி ட்ரைவு ஓப்பன் பண்ணுறதால ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ஸு ஒரு ஹார்ட் டிஸ்க் மாற்றணும்னாலும் ஒரு ரேம் மாற்றணும்னாலும் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்போலாம். ஏன்னா ரேமுக்குன்னு ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க பேக் பேனலில். ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு ரெண்டு ஸ்க்ரூ கட்டி பேனலை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். இப்போலாம் டோட்டலாக ஒரு பேனலே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கீபோர்டு மாற்றுறது தான் ஒரு 2 ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிட்டு பேக் பேனலில் கீபோர்டை ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈஸியாக மெத்தடு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டோட்டலாக ஒரு லேப்டாப்பே டோட்டலாக டிஅசம்பிளி பண்ணி திரும்ப அசம்பிள் பண்ணுற லெவலுக்கு கீபோர்டை எடுத்து வந்திருக்காங்க. அதுவும் கீபோர்டு வந்து நார்மலாக கொடுக்கல. அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரியான கீபோர்டில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த மாதிரி போர்டு எல்லாமே ரிமூவ் பண்ணும்போது எதனா ப்ராப்ளம் வர்றதுக்கு சார்ஜஸ் இருக்கானே? கண்டிப்பாக தம்பி, நான் நிறைய ப்ராப்ளம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்தமாரி பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது நான் சொன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாலே போதும். அதாவது
ஃபஸ்ட்டு நம்ம எதை ஓப்பன் பண்ணணும், எதை வந்து வெளியில் எடுத்தால் நம்மளுக்கு அடுத்தது நம்ம போர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அடுத்தது கீபோர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நான் சொன்ன ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் டிவிடி ட்ரைவ் இருந்தால் டிவிடி ட்ரைவ் ரிமூவ் பண்ணுங்கள், அல்ல ஹார்ட் டிஸ்க் இருந்ததுன்னா ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போர்டை பொறுமையாக ஹேண்டில் பண்ணிடுங்க. போர்டில் இருக்கிற ஃபேன்லேருந்து ஹீட் சிங்கிலேருந்து எல்லாமே நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எடுத்துருங்க. எடுக்கும்போது நீங்கள் கீபோர்டு வந்து என்ன ப்ரொசஸரில் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். கீபோர்டு வந்து நீங்கள் டச் பேடுக்கு பக்கத்தில் இருக்கிற லாக்கில் இருந்து எடுக்காதீங்க. எதுக்காக அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஏன்னா நிறைய பேர் இந்த எந்த சைட்லேருந்து கீபோர்டு ரிமூவ் பண்ணால் அந்த லாக் எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வெளியில் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிடும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. எதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, கீபோர்டு வந்து நீங்கள் டச் பேட் பக்கத்தில் ரிமூவ் பண்ணாதீங்க. ஏன்னா டச் பேடெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எட்ஜ், அது ரெண்டு பக்கமும் போத் சைடாக இருக்கிற எட்ஜில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக வெளியில் வந்துடும். இதுதான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே நான் இப்படி ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக வருது. அதுக்காக தான் நீங்கள் பேக்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கீபோர்டு செட்டிங்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா வெளியில் வந்துடுது. அதுக்கடுத்தது நீங்கள் கீபோர்டு ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஏன்னா இப்போது கீபோர்டு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கீங்கன்னா, ஃபிட் பண்ணுறதுக்கு அதேமாதிரிக்கு ஈஸியாக எதனா மெத்தட் இருக்குன்னா, ஃபிட் பண்ணுறது அது ரொம்ப ஈஸி தான். நம்ம இப்போது வெளியில் எடுத்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனை வந்து நம்ம வெளியில் எடுத்துணும் தம்பி ஃபஸ்ட்டு தானே. ஏன்னா ஸ்க்ரீனால் நம்மளுக்கு வேறு எதனா டேமேஜ் ஆகக்கூடாது. ஸ்க்ரீனை நம்ம அழகாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது நம்ம அந்த பேக்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது கீபோர்டு அழகாக வெளியில் வந்துடும் சொல்லியிருந்தேன். ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை வந்து சேம் ட்ரெஸ் சேர்ந்துட வேண்டியதா. சார் 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 நீங்க தானே அந்த மதுரை ஃபைட்டரு? மதுரை பைட்ரு, மதுரை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அழகாக நம்ம போர்டை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது பேட்ரி தானே, ஹார்ட் டிஸ்க் இது தானே, டிவிடி ட்ரைவ் தானே. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை ஃபிட் பண்ணாமல் போர்டை ஃபிட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. போர்டு தான் நம்மளுக்கு மெயின். போர்டை நம்ம பொறுமையாக ஃபிட் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லா காம்பவுண்டும் நம்ம ரிமூவ் பண்ண பேட்டரியிலேருந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம போர்டு இப்போ ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். போர்டு நம்ம அழகாக கீபோர்டில் மேலே நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். கீபோர்டு மேலே இருக்கிற லேயர் ஒன்று இருக்கும், பிளாக் லேயர். அந்த ஷீட்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க. சிலது ஒயிட் கலராக இருக்கும், அதுவும் நீங்கள் கிளாஸ் ஷீட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாது. எதுக்காகனா போர்டுக்கும் அந்த கீபோர்டு மேலே வர தகடுக்கும் உங்களுக்கு ஷார்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த லேயர் போட்டிருப்பாங்க. அதனால் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடாதீங்க, அது இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினச்சி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது நீங்கள் கீபோர்டு வந்து பொறுமையாக எடுத்து ஃபிட் பண்ணிட்ட பிறகு நம்ம போர்டை ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். போர்டையும் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம அந்த கேபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஸ்க்ரூஸ், போர்டோட ஸ்க்ரூஸ் வந்து கண்டிப்பாக லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் பேட்டரியிலேருந்து எல்லாமே ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ சொன்னீங்க போர்ட் ஃபிட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி போர்ட் ஃபிட் பண்ணாமல் மற்றதெல்லாம் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, போர்ட் ஃபிட் பண்ணால் தான் நம்ம மற்ற ஃபிட் பண்ணுறதுக்கே எடுக்கும். இப்போ ஒரு பேட்டரி ஃபிட் பண்ணாலும் அது போர்டில் தானே காரணம். ஒரு ஹார்ட் டிஸ்கே ஃபிட் பண்ணோன்னா அது போர்டில் தானே ஃபிட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம போர்டை ஃபிட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்தது நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம அதுவே ஃபிட் பண்ணுறதுக்கு தான் முடியுமே. அப்படி இல்லைன்னா முடியாது தம்பி. ஓகேண்ணா, அதுவும் புரிஞ்சிச்சுண்ணே. இப்போ நம்ம கீபோர்டு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம், போர்டும் ஃபிட் பண்ணிடுறேன்னா ஹார்ட் டிஸ்க்கு பேட்ரி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்ட பிறகு டிஸ்பிளே வந்து எப்படி செக் பண்ணணுன்னு, டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கு போர்டு ஃபிட் பண்ணிட்டு செக் பண்ணணுமா, எல்லாமே இதெல்லாம் பேட்ரி ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டு செக் பண்ணணும். ஒன்றும் இல்லை, போர்டு ஃபிட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் டிஸ்பிளே செக் பண்ணுறது போகலாம். ஆனால் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேட்டரியும் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸ்குள்ளே போதா அப்படின்றத ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்டு எந்த ப்ராப்ளம் இருக்காது, டேமேஜாக ஆகாது. அதனால் பொறுமையாக ஸ்க்ரூஸ் போடும்போதும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பாருங்கள். மேக்னெட் ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கிக்கோங்க. நல்லா கரெக்டாக மேக்னெட் ஸ்க்ரூ வந்து மேக்னெட்டில் டச் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இல்லை ஸ்க்ரூ வந்து பொறுமையாக லாக்கில் வச்சுட்டு வேறு ஸ்க்ரூ ட்ரைவரில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம்.
ஏன்னா போர்டில் பக்கத்தில் நீங்கள் டச் ஆகக்கூடாது, அதுதான் மெயின். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரிண்ணே, இப்போது அந்த மாதிரி இப்போ சப்போஸ் தவறுதலாக ஒரு கியரில் விழுந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும்? அதான் சொன்னேனே, கியரில் விடக்கூடாது அந்தளவுக்கு. ஏன்னா உங்களோட பொருள் இந்த போர்டு எல்லாமே நீங்கள் மாட்டணும், ரெடி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாகும். நம்ம செய்கிற வேலை டபுளாக ஆகக்கூடாது. நம்ம சாவிபிட்டிக் சேனலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றது தான் உங்களுக்கு நானும் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே உங்களுக்கு அதை எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்றத நான் ஃபுல்லாக உங்களுக்கு எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்தமாரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாரி ப்ராப்ளம் வரவும் செய்யாது. அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொறுமை வேணால் நீங்கள் உங்களோட லேப்டாப்பு நீங்கள் ஒரு நாளோட டைம் எடுத்து நான் பண்ண ஒரு ½ அன் ஹவர்லேயே நீங்களும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து பண்ணுறேன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லாக கூட டைம் எடுத்துகிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்க்ரூ இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். குயிக்காக பண்ணலாம், இதெல்லாம் ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். சார், நான் இப்போ நம்ம போர்டு ஃபிட் பண்ணிட்டுருந்தேன், ஃபேன் எல்லாமே. கீபோர்டு வாங்கும்போது என்ன மாதிரி கீபோர்டு வாங்கும்போது என்ன மாதிரி இல்லை, என்னோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கீபோர்டு வாங்கணும். அப்போ தான் அது ஃபிட் ஆகும், அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். தம்பி அப்படிட்டேன். வேறு மாடல் பிராண்டு அதர் பிராண்டு வாங்கலாம், ஆனால் இந்த மாடலுக்கு செட் ஆகணுமான்றது தான் பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் வந்து சீட்டிங்ஸ் கொடுத்துருப்பான், அதுக்கேற்ற மாதிரி தான் செட்டிங்ஸே இருக்கும். வேறு கீபோர்டுனா நீ டெல்லோட எடுத்து ஹெச்பி எடுத்து டெல்லுக்கும் போட்டோம்னா எப்படி ஃபிட் ஆகாது. அதனோட கனெக்டர் வேறு, இது ஒரு கனெக்டர் வேறு, அதனோட சைஸ் வேறு, இதனோட சைஸ் வேறு, அதனோட மேனுஃபேக்சரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதனோட மேனுஃபேக்சரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும் தம்பி. சரிண்ணே, இதுவரை நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்குண்ணே. நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கேட்டுருந்தேன். இதுவும் நீங்கள் அதை தானே கேட்டுட்ருக்கீங்க. இல்லைண்ணா, இது வந்து நானே பர்சனலாக எனக்கு கேட்கணுன்னு தோன்றிக்குது. இப்போ கீபோர்டு போயிடுச்சுன்னா நான் கீபோர்டு மாற்ற பதில் எக்ஸ்டர்னலாக கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாமண்ணே? தாராளமாக தம்பி, ஒன்றும் போனால் எனக்கு தெரிஞ்சு நல்ல பெஸ்ட்டான ஐடியா. ஆனால் அதில் ஒரு சின்ன செக்கில் இருக்குது தம்பி. அது நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டு ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னாலும் நம்ம கீபோர்டு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா இதில் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், சில கீபோர்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம அதை எப்படி பண்ண முடியும்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது அதாவது பட்டன்ஸ் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம கீபோர்டோட கனெக்டர் எடுத்து விட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை தம்பி. ரெண்டாவது விஷயம், பவர் பட்டன் இருக்கிற கீபோர்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கீபோர்டு தான் மாற்றி ஆகணும். ஏன்னா பவர் பட்டன்ஸ் கீபோர்ட்லேயே வரதுனால நம்ம எக்ஸ்டர்னலாக கீபோர்டு வாங்கி ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 6 அதிகமாக வருது, நம்பர் 6 லெட்டர் விழுந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. நம்ம எதனா டைப் பண்ணும்போது லெட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வேறு எதனா ஒரு லெட்டர் வந்து டைப் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் தம்பி. அதனால் கீபோர்டு தான் நம்ம மாற்றி ஆகணும். நீங்கள் கீபோர்டு வந்து மாற்றுறதுன்றது ரொம்ப ஈஸியான வழி நான் சொல்லிகிட்ருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட இன்பில்ட் கீபோர்டில் எந்த கீபோர்டு இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். நான் எல்லா மாடலுக்குமே கீபோர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சாவிபிட்டிக் சேனலில் எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள், எல்லா வீடியோவும் உங்களுக்கு அதுக்கு இருக்குது. இப்போது நம்ம ஸ்க்ரீனை வந்து ஃபிட் பண்ணுறோம். இப்போ நம்ம போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, பேட்ரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிட்ட பிறகு ஃபைனலாக நம்ம போர்டை ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். போர்டில் நம்ம இருக்கிற டிஸ்பிளே கேபிள்லேருந்து அதில் தான் உங்களுக்கு வந்து வைஃபை ரிசீவரோட கேபிளும் வரும். அதையும் நம்ம அதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட சேஃப்டி, நம்மளுக்கு ஸ்க்ரீனும் டேமேஜ் ஆகாது, ப்ளஸ்ஸு நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக பண்ண தேவையில்ல. இப்போ கொஞ்சம் ஏன்னா அந்த கீபோர்டு வந்து லாக் எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் டேஞ்சரு. அந்த இதில் தான் நான் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் வந்து ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு தனியாக எடுக்க சொல்கிறது. கீபோர்டு தனியாக எடுத்துகிட்டு நம்ம பேக் சைட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது கீபோர்டும் ஈஸியாக வந்துடும், லாக்கும் ஈஸியாக உடையும்ன்றதுக்காக தான் நான் இந்த மெத்தடை சொன்னேன் உங்களுக்கு. சரிண்ணா, இப்போது நம்ம ஸ்க்ரீன் எடுக்காமல் பண்ணேன்னா அதுதான் தம்பி கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன். கீபோர்டு ஸ்க்ரீன் எடுக்காமல் இருந்தால் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப டைம் எடுத்துக்கணும்.
அது எடுத்துட்டோம்னா கொஞ்சம் டைம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, பயப்பட தேவையில்லைன்றது தான் நான் சொல்லியிருந்தேன் தம்பி. சார் நான் இது வரைக்கும் இப்போ ஒய்ஃபை ரிசீவர் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க, போர்டில் இப்போ டிஸ்பிளே கேபிளும் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல தம்பி. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதுதான், நம்ம ப்ரொசர் பார்த்துட்டோம், நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே செக் பண்ணி பார்க்க வேண்டியது தான். டிஸ்பிளே கரெக்டாக வருதா, கீஸ் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பேக் பேனலில் க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வியூவர்ஸ் நீங்கள் அந்தமாரி பண்ணாதீங்க, பேக் பேனலை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை ஸ்க்ரூ போட்டு கூட பாருங்கள், பொறுமையாக எந்த ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு 100% டிஸ்பிளே வரும், கவலைப்படாதீங்க. ஏன்னா இது ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பீங்க. ஆனால் ஒன்றும் பயப்படுத்தால, பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த கீபோர்டு மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்றது நீங்களே தெரியும். இந்த செலவெல்லாம் நீங்கள் இந்த ஃபிட் பண்ணுற செலவு நீங்கள் உங்களுக்கு கம்மியாகும். கீபோர்டு காஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து தான் ஆகும். ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கீஸ் ஆனால் ஒரு டவுட் சொல்லி தம்பி, கீபோர்டு ப்ராப்ளமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது? கீபோர்டு ப்ராப்ளம் வந்து தான் ஆகணும் தம்பி. ஏன்னா டஸ்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ணோம், நிறைய ஃபாலோஸ் பண்ணோம். இந்த ஃபாலோஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்ம கீபோர்டு போனாலும் பரவாயில்ல மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் தம்பி. எதுக்கான ஏன்னா கீவி வந்து ப்ராப்பராக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், ஸ்பீடிங் டைப்பிங் பண்ணக்கூடாது. கேமிங் பண்ணும்போது கேமிங்கே விளையாடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கேமிங் விளையாடும்போது உங்களுக்கு கீஸ் அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் வர ஆக்ஷன்ஸ் சில டைமில் நம்மளை ஆக்ஷன் பண்ண வச்சிடும் கீபோர்டை. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கீபோர்டு வந்து சேஃப்டியாக பண்ணணும். ப்ளஸ் ரிமூவ் கீ ஸ்கின்னு சொல்லிட்டு இருக்குது, அதையும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டைப்பிங் பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் உங்களுக்கு லைஃப் வரும். ஏன்னா இப்போலாம் வந்து 1 வருஷம் திடீர் ஒரு வாட்டி 2 வாட்டி மாற்றுறாங்க, அந்தமாரிலாம் ப்ராப்ளம் வருது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். இந்தமாரி சேஃப்டியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்ன சேஃப்டி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதோட கீபோர்டே மாற்றிட்டு போயிடலான்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. இப்போது அந்தளவுக்கு ரொம்ப அவசரம் எல்லாமே இருக்குது இந்த காலத்தில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதில் வர சந்தேகங்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான டீட்டெயில்ஸை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ.